உறவுகளுக்குமே இன்னேர வணக்கம். என்னடா ஒரு பெரிய சட்டியோடு நிற்பீங்கன்னு யோசிப்பீங்க. இதில் வந்து கோதுமை இருக்குது. இன்றைக்கு வந்து எங்களோட இரவு வந்து நாங்கள் வந்து பூரி சுட போகிறோம். அந்த பூரி சுடுறதுக்கு அப்படி குலைக்கிறது நாங்கள் என்னென்ன பூரி சுட போகிறோம்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. இந்த பூரியோட நாங்கள் வந்து உருளைக்கிழங்கு பிரட்டல் தான் வைக்க போகிறோம். அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஓகே, நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போவோம். அதோட எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நாங்கள் பூரி உழைக்க தேவையான பொருட்களை பார்ப்போம். கோதுமைமா ஓகே வர மற்றது தேவையான அளவு அப்பச்சோட கணக்கு அப்பச்சோட போடக்கூடாது, கொஞ்சம் போட காணும். மற்ற தேவையான அளவு உப்பு, மற்றது தேங்காய் எண்ணெய், சுத்தமான தேங்காய் எண்ணெய். அடுத்தது வந்து முக்கியமானது தண்ணி. மற்றது இங்கே நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பூரிக்கு வந்து நாங்கள் உருளைக்கிழங்கு பிரெட்டில் தான் வைக்க போகிறோம். அதுக்கு வந்து 3 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கிறோம். அதோட தேவையான அளவு செத்தல், வெங்காயம், மற்றது கருவேப்பிலை போட்டு இப்போ நாங்கள் வந்து பூரிக்கு குழைப்போம். ஓகே, இப்போ நாங்கள் வந்து தேவையான அளவு அப்பச்சோடா போடுவோம். ஓகே, மற்ற தேவையான அளவு உப்பு, எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இந்த பூரிக்கு வந்து நாங்கள் தேங்காய் பூ போடலை. தேங்காய் பூ போட்டும் பூரி சுடலாம். நாங்கள் தேங்காய் பூ போடாமல் தான் பூரி சுடுறோம். கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியாக ஊற்றுவோம். கிணக்கு தண்ணி ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியாக தான் ஊற்றி குழைக்கும். நிறைய விதமாக பூரி சுடலாம். தேங்காய் பூ போட்டு சுடலாம், போடாமல் சுடலாம். நாங்கள் வந்து இப்போ தேங்காய் பூ போடாமல் தான் சுட போகிறோம். பாருங்க நாங்கள் எப்படி பூரி சுடுறோம். இப்போ தண்ணியெல்லாம் விட்டு நல்லா பதமாக வந்துட்டு நாங்கள் இதுக்குள்ளே கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டு குழைப்போம். அப்போ தான் கையில் வந்து ஒட்டாது. அதுக்காண்டி கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விடுவோம். அப்படி பதமாக வந்துட்டு பார்த்தீங்களா? தண்ணி கணக்க விடக்கூடாது. என்ன ஒரு அளவுக்கு தான் விடுவோம். தண்ணி 2 சல்லுக்கண்டு வந்துடும். திருப்பியுமா போட வேண்டிய பேர் கூடிடும். இது நாளைக்கு சாப்பிட தான் சூப்பராக இருக்கும். என்ன பூரி இன்றைக்கு நாளைக்கு தான் சாப்பிடணும். அதோட உருளைக்கிழங்கு பிரட்டலும் வச்சு நாங்கள் சாப்பிட போகிறோம். பிரட்டல் கறி பால் விடாமல் பிரட்டி வைக்க போகிறோம். உருளைக்கிழங்கு அவிச்சிட்டு தேங்காய் எண்ணெய் விட்டு குழைச்சா தேங்காய் எண்ணெயும் தண்ணியும் ஒரே மாதிரியே இருக்கு. சுத்தமான தேங்காய் எண்ணெய். எங்கட வீட்டு தேங்காய் எண்ணெய் தான். இதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் தான் மடியாக விடுவோம். தேங்காய் எண்ணெய் விட்டால் தான் கையில் எல்லாம் ஒட்டாது. அதுக்காண்டி தான் தேங்காய் எண்ணெய் விடுறது. இந்த கையில் ஒட்டி இருந்தெல்லாம் இப்படி போட்டு தண்டை அந்த வரல. அதை விட இப்போ குழச்சி நீ திருப்பி அதை உருட்டி நாங்கள் வித்தியாசமாக தான் பூரி சுடுறாங்களே. உருட்டி இப்படி யாரும் சுட்டுருக்குறீங்களோ தெரியாது. உருட்டி வச்சுமா நாங்கள் எப்படி சுடுறோம்னு பாருங்க. பூரி பூரிக்கு வந்து இப்போம்மா நல்ல பதமாக குழச்சாச்சு. அப்படி சாஃப்டாக இருக்கு பார்த்தீங்கன்னா, நல்ல சாஃப்டாக இருக்கு. அந்த மாதிரி இனி இதை நாங்கள் உருட்டணும். உருட்டி எடுக்கணும். பூரிக்கட்டையில் வச்சு உருட்டி போட்டு தட்டையாக இப்போ இந்த அதுக்குள்ளே மாவு புரட்டி அப்படி உருட்டி வேலை இருக்கு. நாங்கள் பூரி சுடுறதுக்கு வச்சுட்டு பூரியை தட்டி போட்டு ஒரு அரை மணித்தி ஆகுதுக்கு பிறகு தட்டி போட்டால் எண்ணெயில் அப்படியே பப்பளம் போல் பொரிஞ்சு வரும். பொங்கி வருமே, எல்லாம் பொங்கி வரும். இப்போ வந்து நாங்கள் ஒரு சின்ன சின்ன உருட்டி வைப்போம். இருக்குன்னு பார்த்தீங்களா, மாவு இப்படி சாஃப்டாக இருக்கும். இப்போ நாங்கள் அந்த மாதிரி இருக்கும். இதை எல்லாரும் சாப்பிடலாம்.
குழந்தை பிள்ளைகளும் கூடுதலாக விருப்பம் பூரியல் சாப்பிட. அதோட வயது உணாக்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். என்ன சின்ன சின்ன உருட்டிட்டு பார்ப்போமே. உருட்டிட்டு இப்படி ஒரு உருண்டை எடுத்துட்டு வெங்காயம் தட்டினா சரி. பூரிக்கு கணக்கான உருண்டை அப்படி எடுத்து அப்படி ஒரு பொடி வேண்டாம் இப்படிதான் தட்டு. இப்படி எடுத்துட்டு மாலை ஒவ்வொரு உருண்டையும் ஒரே சைஸில் வரும். இப்படி எடுத்த மட்டும்தான் இங்கே வேறுங்க இப்படி. ஓகே, இப்போ நான் வந்து உருளைக்கிழங்கு பிரடலுக்கு வந்து உருளைக்கிழங்கு சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி கழுவிட்டு அப்போ அவிய வச்சுருக்கிறேன். முழுசாகவும் போட்டு அவிக்கலை. நான் இப்போ சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி அப்படியே தண்ணிக்குள்ளேயே அவிய போட்டிருக்கேன். நல்லா அவிஞ்சு விரட்டும். அவிஞ்சு வர இதுக்குள்ள கொஞ்சம் தூளை போட்டு பிரட்டிட்டு இப்போ என்ன தாளித்து கொட்டி எடுத்தால் உருளைக்கிழங்கு பிரட்டை ரெடி ஆகிடும். இப்போ உருளைக்கிழங்கு வந்து நல்லா அவியட்டும் முதல். ஓகே, இப்போ நான் வந்து உருளைக்கிழங்கு பிரட்டை செய்கிறதுக்கு உருளைக்கிழங்கு சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி நல்லா கழுவிட்டு இப்போ வந்து நான் சட்டிக்கு போட்டு அவிய வச்சுருக்கேன். முழுசாகவும் போட்டு அவிக்கலாம். நான் சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டிட்டு அவிய வச்சுருக்கலாம். நல்லா இப்போ உருளைக்கிழங்கு அவிஞ்சு விரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பூரிக்கு வந்து மாவெல்லாம் உருட்டி ரெடியாக இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் 1/2 கிலோ மாவு வரும். 1/2 கிலோ மாவில் இப்போ எல்லாம் உருண்டெல்லாம் உருட்டி வச்சுருக்குது. இப்போ இது ஒரு கொஞ்சம் நேரம் இருக்கணும். ஒரு 10-15 நிமிஷம் இருந்தால் தான் அந்த மாவு கொஞ்சம் புளிக்கும். இப்போ புளிச்சா பிறகு நாங்கள் இனி தட்டி போட்டு திருப்பி நாங்கள் பூரி சுடுறது தான் வேலை. சரியோ? இப்போ கிடக்க முடியும். கொஞ்சம் நேரம் ஊறட்டும். இந்த எண்ணெயில் வந்து ஊறட்டுமே. நான் ஒரு 15 நிமிஷம் ஊறட்டும். அப்போ தான் நல்லா இருக்கும். நான் இந்தியாவில் வந்து இப்போ உருளைக்கிழங்கு பிரட்டை செய்கிறதுக்கு உருளைக்கிழங்கு அவிய வச்சுருக்கிறேன். இப்போ வெங்காயம்லாம் வெட்டிட்டு அதை தாளித்து எடுத்தால் உருளைக்கிழங்கு பிரட்டை நாங்கள் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நாங்கள் பூரிக்கட்டையில் பூரியும் உருளைக்கிழங்கு பிரட்டலையும் சாப்பிட அந்த மாதிரி இருக்குது. அதை தான் நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். இன்றைக்கு நாங்கள் இப்படியான பூரியான்னு சுட்டு சாப்பிட்ருக்கிற மட்டும் தெரியாது. என்ன நாங்கள் சுடுற மாதிரி அப்படி செய்து சாப்பிட பாருங்க. நீங்களும் நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நாங்கள் செய்ய போகிறோம். நாங்கள் தேங்காய்ப்பு போடாமல் தான் பூரி சுடுனாங்களே. இரவே தேங்காய்ப்பு போட்டும் செய்கிறது. நாங்கள் தேங்காய்ப்பு போடையில. ஓகே, நல்லா கொஞ்சம் மூறட்டுமே. இப்போ வந்து பூரிக்கு மாவு வந்து உருட்டி வச்சு இப்போ 10-15 நிமிஷம் ஆகிட்டு. இப்போ நான் நினைக்கிறோம் நல்லா புளிச்சிருக்கு. கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நல்ல சுட்டாக இருக்குது. இப்போ நாங்கள் இதை வந்து உருட்டி தட்டி போட்டு திருப்பி மாவு போட்டு நாங்கள் உருட்டி வைப்போம். திருப்பி வந்து சாப்பிடக்குள்ள இப்போ பூரிக்கட்டை ரெடியாக இருக்குது. இப்போ நாங்கள் என்னென்னு செய்ய போகிறோம் வேறுங்க. எண்ணெயெல்லாம் பிரட்டி வச்சிருக்கு. எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நாங்கள் செய்கிறோம். இதில் என்ன இருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லை. நாங்கள் செய்கிறத எங்களோட உறவுகளும் பார்க்கட்டுக்குமென்று சொல்லி எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நாங்கள் செய்கிறோம். நாங்கள் இப்படித்தான் பூரி சுடுனாங்க. தேங்காய்ப்பு போடாமல் இப்படி தான் சுடுனாங்க. சில பேர் தேங்காய்ப்பு போட்டும் சுடுறாரு. ஆனால் இப்படி மினக்கட்டை எல்லாரும் சுடுவினமாட்டு தெரியாதானே. பூரி எங்களை விடையே ஒரு மாதத்துக்கு ஒரு தான் இந்த பூரின்றதே எடுப்போம் நாங்கள். சொன்னால் மினக்கடு சரியா. இப்படி நல்லா சின்ன மெல்லிசா உருட்டி எடுக்கணும். அந்த ஃபுல்லாக பூரிக்கட்டை ஃபுல்லாகவே உருட்டி எடுத்துட்டு இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி பாருங்க. இதுக்கு மேலே என்ன செய்யணும்னு சொன்னால் கொஞ்சம் கோதுமைமா எடுத்து தூவணும். தூவினா தான் அது இல்லை பொங்கும். அப்போ அதுக்காக தான் இது பூடுறது. ஊசி போட்டு இப்படி இப்படி ஒரு மடியல் இங்கால இப்படி ஒரு மடியல் மடித்து போட்டு இப்படி தட்டி போட்டு வச்சு விட்டா சரி. வந்து ஒரு மாறு ரெடி. இதை தட்டி போட்டு இதை வந்து நாங்கள் இப்போ வந்து அப்படியே ஒரு சட்டியில் வச்சு மூடி வச்சுட்டு நாங்கள் சாப்பிடக்க தான் உருட்டுவோம். திருப்பியும் உருட்டுவோம். என்ன இருக்கா திருப்பி உருட்டுறது அப்படியே தட்டி போட்டு அதான் இப்படி வச்சுட்டு நாங்கள் கையாலே மெல்லிசா இப்படி உருட்டி போட்டு வைக்கலாம். இதை வந்து இந்த உருண்டே வந்து இப்படி வந்து நாங்கள் தட்டி போட்டு உருட்டி போட்டு வச்சாலும் சரி. இது பரோட்டா செட்டப்ல தான் வெறுமனே நல்லா பொங்கி வரும். நாங்கள் பொரிச்செடுக்க பொங்கி வரும். பார்த்தீங்கன்னா தெரியும் பொங்கின மாதிரியே இருக்கு. சரி, நாங்கள் எல்லாத்தையும் உருட்டிட்டு பார்ப்போமே. எல்லாம் உருட்டி போட்டு பார்ப்போம். எல்லா இடம் பூரி உருட்டைக்க வந்து ரவுண்டாக தான் வந்து பூரி வரும். இது எங்களோட வந்து கோணல் மாடல் அப்படிதான் வரும். என்னென்னு சொன்னால் மட்டை கம்பெல்லாம் வைக்கணும் போடக்கு. என்ன செய்கிறது, இப்படி தான் எங்களை விட்டு பூரி வரும்.
சரி நாங்கள் இது எத்தனை மணிக்கு சுட போகிறோம்? 30-35 பூரி வரும். அதான் தட்டியாச்சு. நான் உருட்டி கிருட்டி வச்சு நாங்கள் 8 மணிக்கு தான் சுடுவோம். இது வேணே 8 மணி இல்லை 7:30 போல் நல்ல சரி 7:02 8 மணி தான் சொல்லுவாங்க வீட்டு 7:02 சொன்னால் 8 மணி தான். இவன் எப்படி ஆட்டிக்கு வச்சிருக்கிறோம் வந்து எல்லாம் படியாக எண்ணெயில் போட்டு வச்சிருக்கேன். நீ ஏதாவது தட்டி போட்டு நாங்கள் பூரி எண்ணெயை கொதிக்க வச்சுட்டு நல்ல எண்ணெய் கொதிக்கும். நல்ல பொம்மி பாய் இருக்குது. அப்படி இருக்கணும் வேற வந்து நல்ல பொம்மி நல்ல சாஃப்டாக இருக்கு. அப்படி இந்த தொல்லைன்னு இருக்கு. இதே விட என்ன பொம்மை மேலே என்ன இப்போ கொஞ்சம் என்ன ஒரு மணித்தியாலம் இருக்கேன்னு இந்த 1 மணித்தியாலத்தால இன்னும் பொம்மி இருக்கும். அப்படியே சட்டிக்க போட்டோன்னா அது பூ போல பொங்கி வரும். பூ போல இல்லை பப்பளம் போல பொங்கி. நான் பூ போலன்னு தான் சொல்லுவேன். பூ போல இல்லாமல் வராது பப்பளம் போல தான் பொங்கி வரும். ஓகே நாங்கள் இனி பூரி சுடையக்க பார்ப்போம். இப்போ இனி நாங்கள் இதை மூடி வைப்போம். உருளைக்கிழங்கு வந்து ஓரளவு அவிஞ்சு கொண்டு வந்துட்டுது. இன்னும் கொஞ்சம் அவியணும் நல்லா அவியட்டும். இப்போ உருளைக்கிழங்கு இப்போ வந்து நல்லா அவிஞ்சிட்டு இப்போ நாங்கள் தேவையான அளவு உப்பு போடுவோம். மற்றது வந்து தேவையான அளவு மிளகாய் தூள். ஏன்னு சொன்னால் இந்த கொஞ்சம் தண்ணியில் போட்டால் தான் இந்த தூள் வைக்கலாம் மாட்டாங்க. ஏன்னா நாங்கள் இப்போ பால் விட போகிறது இல்லை தானே, அதுக்காண்டி இந்த கொஞ்சம் அவிஞ்ச அப்புறம் அந்த தண்ணிக்குள்ளேயே தூளையும் உப்பையும் போட்டால் நல்லா தூள் வைக்கலாம் அடங்கிடும். நல்லா அவிஞ்சு அப்படியே வத்தட்டு அப்படியே மசிச்சு எடுப்பேன். ஏன்னா தூள் வைக்க வந்து போகணும், இல்லாட்டி வந்து தூள் வைக்க அடிக்கும். உருளைக்கிழங்கு பிளேட்டில் நாங்கள் தண்ணி வற்றினா அப்புறம் தூளை போட்டால் அதுக்காண்டி கொஞ்சம் தண்ணி இருக்கவே தூள் போட்டுருவோம். அதுதான் தூளில் வைக்க வந்து அடிக்காது. இப்போ வந்து உருளைக்கிழங்கு பிளேட்டை ரெடி ஆகிட்டு இனி நாங்கள் இதை வந்து ஒரு சட்டியில் இறக்கி வைக்க போகிறோம். நல்லா தண்ணி எல்லாம் வற்றி எல்லாம் நல்லா மசிஞ்சிட்டு இதை நிப்பாட்டிட்டு ஒரு சட்டியில் இறக்கி வைப்போம். இப்போ நாங்கள் உருளைக்கிழங்கு பிரெட்டுக்கு வந்து உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு இறக்கி வச்சுருக்கோம். சொன்னால் வெங்காயம் செத்த மிளகாய் ஜீரகம் செத்தல் எல்லாம் பட்டி வச்சுக்கேன். இதை இப்போ நாங்கள் தாளிச்சு எடுப்போம். எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். நல்லா கொதிச்சுட்டு இப்போ நாங்கள் வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு தாளிக்கணும். நல்லா தாளிச்சு வர பிரெட்டு வச்சுருக்கோம். உருளைக்கிழங்க போட்டு இறக்குவோம். எப்படின்னா உருளைக்கிழங்கு பிரெட்டில் வந்து ரெடி ஆகிடும். பூரிக்கு ஆலையிலும் பூரி சுருட்ட முடியல. நல்லா பொரியல். ஓகே இப்போ பிரட்டி வச்ச உருளைக்கிழங்க இந்த வெங்காயம் தாளிச்சதுக்குள்ளே போட்டாச்சு. இதை பிரட்டி எடுத்தோன்னா எங்களுடைய உருளைக்கிழங்கு பிரட்டு வந்து ரெடி ஆகிடும். ஓகே நீங்களும் ஒரு உருளைக்கிழங்கு பிரட்டல் செய்து பூரியோடு சாப்பிட்டு பாருங்க. இப்போ வந்து பூரிக்கு வந்து நல்ல வடிவாக மாவெல்லாம் நல்லா புளிச்சிட்டு நாங்கள் தட்டி வச்சு வேறு இப்படி பொம்மி இருக்குன்னு சொல்லி எவ்வளோ புஷ்ன்னு இருக்குங்க, எவ்வளோ புஷ்ன்னு இருக்குன்னு வேணும். சரி நாங்கள் தட்டி பூரி சுட போகிறோம். என்ன எப்படி பூ போல வேணும்னு சொல்லி ஒரு மணி நேரம் எங்களுக்கு தேவையில்லை. ஒரு 20 நிமிஷம் மட்டும் காணும். எங்களுக்கு நாங்கள் சாப்பாடு செய்ய லேட்டாக சாப்பிட்றோம். எங்களுக்கு வந்துட்டு இப்போ நாங்கள் பூரி சுட போகிறோம். அப்படி வேணுதுன்னு சொல்லி பாருங்க. பூரி வந்து இதில் பூரி இதான் பூரி கட்டுன்னு பூரி கட்டையில் வந்து நாங்கள் பூரி தட்டணும். முதல் வந்து நாங்கள் இப்போ அடுப்பை ஒன் பண்ணி எண்ணெயை விட்டு சூடாக்குவோம். நல்லா அடுப்பை ஒன் பண்ணிட்டு தேங்காய் விடும். சரி தேங்காய் விடுங்க பார்ப்போம். நல்லா சூடாகட்டும். நமக்கு எண்ணெய் வந்து விட்டாச்சு. இனி பூரி தட்டது தான் வேலை. எண்ணெய் சூடாகிட்டா அதில் முடிஞ்சு இனி எங்களை வேலையே காட்டுறது தான். இப்போ நாங்கள் தட்டி வச்ச பூரி மாவு எடுத்து இப்போ திருப்பி பூரி கட்டையில் போட்டு ஒருக்கா உருட்ட போகிறோம். கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அப்படி பின்னுக்கு காற்று தள்ளு பாருங்க. அப்படி பார்த்தீங்களா இப்படி பொங்கி இருக்குன்னு சொல்லி இப்போ நாங்கள் வட்டமாக உருட்டி எடுத்துட்டு எண்ணெய்க்குள்ளே போட போகிறோம். அப்படி புஷ்ஷன்னு பொம்மி வருதுன்னு சொல்லி பாருங்க. எங்களை பூரி வந்து இப்போது தட்டி இதில் வைக்கிறவன் ஒரு இடத்துல வச்சுட்டு தான் எண்ணெயில் போட போகிறேன். இப்போ எண்ணெயில் போட போகிறேன். எண்ணெயில் போட்டாச்சு. பக்கண்டு நச்ச பக்கம் திருப்போம். அப்போ தான் பொங்கணும்.
வேறு அப்படி ஊதி கொண்டு வரணும்னு சொல்லி பாருங்க. எப்படி ஊதுது பார்த்தீங்களா? பப்பளம் மாதிரியே வந்துச்சு. சரி மெட்ட பக்கம் ஒருக்கா திருப்பி விடுவோம். அப்படி ஊறி வந்து பொங்கி தந்து பப்பளம் மாதிரி தான் இருக்குது. ரெண்டு பக்கமும் மாறி மாறி திருப்பி எடுத்தால் நல்லா சுகர் சாப்பிட்றது தைக்கினா அங்கே பூரி வந்து ரெடி ஆயிடும். சுவையான பூரி ரெடி ஆயிடும். அப்படி இது பண்ணுங்க பூரி பப்பளம் மாதிரியே வந்துச்சு. நாங்கள் இறக்குவோம் ஒரு தட்டில். சரி நாங்கள் இறக்குவோம். பூரி வந்து ரெடி. இப்போ ஒரு பூரி வந்து ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா? அப்படி இருக்குன்றது சூப்பரான பூரி ரெடி. மெட்ட பூரியும் போட்டாச்சு. அப்படி உங்கள் ஓடுங்க. இது மெட்ட பக்கம் திருப்போம். இந்த ஒரு பக்கம் மட்டும் இப்போ எனக்கு கறி பிடிக்கணும். உட்காந்து மெட்ட பக்கம் திருப்பினா தான் பொங்கல் கொண்டு வரும். அப்படி பொங்கல் கொண்டு வரும். இது வந்து கொஞ்சம் மண் இழுக்காது. ஏன்னு சொன்னால் நிறைய அப்பச்சோலாம் போடக்கூடாது. என்ன நிறைய போட்டால் எண்ணெய் எடுக்கும். ஏன்னா நான் நிறைய நேரம் புளிக்க வைக்கிற வழியாக எனக்கு அப்பச்சோட தேவையில்லை. ஆனால் பூரி வந்து கோணல் மாநிலத்தில் வரும். அது அது கட்டமாக வராது. எங்களுக்கு என்னவோ பூரி மாரி வந்தாச்சு. சரி இதே மாதிரி எல்லாத்தையும் சுட்டுட்டு பார்ப்போமே. வந்து எங்களோட பூரி வந்து ரெடி ஆகிட்டு பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சொல்லுங்க. எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சொல்லி பாருங்க. எப்படி இவ்வளோ கோது மாதிரி இருக்கு. ஆவி பறக்குது. மற்ற ஊரில் ஒன்றுமே இல்லை. பொங்கி போன முடியும். அப்படி பப்பளம் மாதிரி பொங்கினதால அப்படி உள்ள இந்த இது என்ன சொல்கிறேன் பரோட்டா உரிச்சிருச்சு சாப்பிட்ற மாதிரி வந்து அதே மாதிரியே இருக்கு. சூப்பராக எங்களோட பூரி வந்து ரெடி ஆகிட்டு அதோட உருளைக்கிழங்கு பிரட்டெல்லாம் ரெடி ஆகிட்டு நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். உருளைக்கிழங்கு பிரட்டெல்லாம் ரெடி ஆகிட்டு சரி நாங்கள் இப்போ பூரியோட சாப்பிட போகிறோம். பூரியை பார்த்தீங்களா அப்படி பனிஸ் மாதிரி இருக்குது. அப்படி பொங்கி போய் அப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது. சரி நாங்கள் இப்போ உருளைக்கிழங்கு பிரட்டலோட போய் நாங்கள் பூரி சாப்பிட போகிறோம். ஓகே ஓகே. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய். இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கின்றோம். ஓகே பாய்.